டிடிவி தினகரன் தொடர்புடைய வழக்கு. அவர் இந்த கலர் யூஸ் பண்ணுறாரு, அம்மாவுடைய படத்தை யூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற வழக்கு. அந்த வழக்கு நேற்று அதிமுக வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதில் பொலிட்டிக்கல் பின்னணி இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பின்னணி இருக்குது. டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸ்குள்ளே நிச்சயமாக வரப்போகிறார். ஏன்னா அவர் பார்ட் ஆஃப் என்டிஏ. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, எல்லாருமே ஒருங்கிணைத்து போனோம் அப்படின்றது ஒரு பாயிண்டில் தான் வராங்க. 2021 அந்த மிஸ்டேக் நடந்துருச்சு, அது இந்த வாட்டி நடக்கக்கூடாது. ப்ளஸ் டிடிவி தினகரன் 2021 கட்சி இருந்தாலும் அது எப்படி இருக்கும், என்ன ஆங்கிளில் போகணும் யாருக்கும் தெரியாது, ரெட்ட தலைமையில் இருந்து இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அவருடைய பொசிஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ தினகரனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, அவருடைய பொசிஷனுக்கு தினகரனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தினகரனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தனி கட்சி அமமுகன்னு ஒன்று வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 21 இடங்கள்ல போன தேர்தலில் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ண ஒரு கட்சி அமமுகவா இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் அவங்க ஒரு தனி கட்சியாக என்டிஏக்குள்ள வரப்போறாங்க. அதற்கான ஒரு சமிக்கைகளை தான் பார்க்குறேன் நான். இன்ஃபேக்ட் இன்னும் கூட சொல்றேன், இன்னும் 3-4 வாரங்களுக்குள்ள ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் ஒரு ட்ராக் தெரிஞ்சிடும் சார். இன்னும் 2-3 மாதங்களுக்குள் இந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்க, எப்படி டிராவல் பண்ண போறாங்க எல்லாமே சொல்லுவாங்க. இட் வுட் பி a different election ஃபார் தமிழ்நாடு. மோஸ்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் இருக்கும், ஒரு மீட்டிங் இருக்கும், தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவல் இருக்கும், எல்லா கட்சி தலைவர்களும் டிராவல் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க, நடக்குமா நடக்காதான்றது வேற விஷயம். இதெல்லாம் சொல்லப்படும் போது ஒரு ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன்ல கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல பர்செப்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த பர்செப்ஷனுக்கு இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இது முரண்களை களைவது, திட்டங்களை ஒருங்கிணைப்பது, ஒன்றாக செயல்படுவது அவ்வளவுதான். பிளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த தோற்றம் இவங்க ஒன்னா இருக்காங்க, ஒன்னா இல்ல, பிரிஞ்சு இருக்காங்க, பிரிஞ்சு இல்ல, அது எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நீங்க 5 வருஷம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. 2016 இருந்து இந்த அரசியல் இன்னைக்கு 2020 9 வருஷம் அரசியல். ஸ்டேட் ஆட்சியில் அதிமுக சந்திச்ச எல்லா ஒரு விஷயங்கள், விமர்சனங்கள், பாஜக சந்திச்ச விமர்சனங்கள், இந்த கூட்டணி அந்த கூட்டணி பேசுறது, அந்த கூட்டணி இந்த கூட்டணி பேசுறது, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கும் போதே பேச்சு மாற்றங்கள், அதெல்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணோம். ஸோ ஒன் வாய்ஸ் ஒன் டீம் அப்படின்ற ஒரு மெசேஜிங் இங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் பேசிக் ஐடியா. அதில் இதில் சில இந்த இனிஷியல் ஃபேஸில் செட்டில் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் வரும் சார். பிரச்சனை அதிமுகவுக்கும் பாஜக தானே, இது பிரச்சனை அதிமுக பாஜக தானே, அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம யாரும் தலையிட ஓராண்டு காலம் இந்த பிரச்சனைகளை களையிறதுக்கு, ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு, இன்னும் சொல்லணும்னா பிரச்சார வியூகங்களை வகுக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கூட வரலாம். அவர் சொன்ன மாதிரி எல்லா தலைவர்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிடாது அவங்களுக்கு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்து மத்திய அரசாங்கம் ஏதாவது நலத்திட்டங்களை செய்துவிட்டு அதற்காக வாக்கு கேட்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தமிழ்நாட்டு நலன்களுக்கு தொடர்ந்து எதிராக ஒன்றிய கல்வி அமைச்சர் நிதி தர மறுக்கிறாரு. வெள்ள பேரிடருக்கு நிதி தர மறுக்கிறாங்க. ஜிஎஸ்டியில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நமக்கான பங்களிப்பு, தமிழ்நாட்டிற்கான பங்களிப்பை தொடர்ந்து மறுக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையுமே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. ரயில்வே பட்ஜெட்டா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டு நலன்களுக்கு நான் பேசும்போது குறுக்க பேசுறேன், நீங்களே பேசுறீங்களா? நான் பேசவா? ஏன் டைத்துல நீங்க பேசக்கூடாது. அமைதியா இருங்க. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிற ஒன்றிய அரசாங்கம், இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்தின் மீது தமிழர்கள் ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தல். ஏங்க, ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்யல, இதுதான தேர்தல் காலம். ஆமா, நீங்க நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு என்ன செஞ்சிச்சுன்னு எந்த அளவுக்கு நிற்கும் சார்? தாங்க, தமிழ்நாட்டிலே நல்லாட்சி நடைபெறுகிறது. காலை உணவு திட்டத்திலிருந்து மகளிர் உரிமை தொகையில் இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை நிச்சயமாக மக்கள் தூக்கி எறிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஆளுங்கட்சியின் மீது குறைந்தபட்ச ஒரு எதிர்ப்பு உணர்ச்சிகளை ஒரு சிலர் உருவாக்கலாம், சில அதிருப்திகள் இருக்கலாம். எதையுமே 100% நிறைவேற்ற முடியாது ஒரு அரசனால. அதனால தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணிக்கு போன காரணத்தினால அதிமுகவுக்கு மீண்டும் பின்னடைவு தான் ஏற்படும். அதிமுக ஒருபோதும் முன்னோக்கி நகராது. அந்த சூழல்ல தான் 3% பாஜக 11% மாறி இருக்கு சார். அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலுக்கு வாக்களிப்பது வேறு, சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களிப்பது என்பது வேறு. ரெண்டு. இங்க எடப்பாடி வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இல்ல. அந்த தேர்தலில் கூட 2021 எங்களுக்கு ஓட்டு கூடி இருக்கின்றார் பொங்கலூர் மணிகண்டன். 19க்கு 21க்கும் பாருங்க, ஜெயிக்கல இல்லைங்க.
நீங்க வந்து வெற்றி பெறல, நீங்க உங்களுடைய சதவீத கணக்கை தான் நீங்க தோல்வி அடையும் போது காட்ட முடிகிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட உங்களால் பெற முடியவில்லை என்பதுதான கள யதார்த்தம். அப்ப நீங்க பின்னடைவுக்கு போயிட்டீங்க. 2வது இடத்திலே பல இடங்கள்ல இல்ல, பாஜக உங்களை தோற்கடிச்சிச்சு. உங்களை யார் தோற்கடித்தார்களோ, யார் உங்கள் கட்சியை உடைத்தார்களோ, யார் உங்களுக்கு பின்னடைவை உருவாக்கினார்களோ அவர்கள் பின்னாடி போவதை வந்து மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களே ஏற்க மாட்டாங்க. உருவாக்கப்பட்ட திமுக அதிமுக பத்தி பேசினா அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக பத்தி பேசுங்க சொல்றேன். யாருக்கு எதிராக திமுக உருவாக்கப்பட்டது? அந்த திமுகவை அழிப்பதற்காக காங்கிரஸ் வந்தது இல்லையா? காமராஜர் கொச்சப்படுத்திருக்காங்க திமுக இல்லையா? எந்த காங்கிரஸை விரோதம் செய்யலோ ஏன் போனீங்க? பேசுவோம். இது வந்து அரசியல் லாஜிக்கே இல்ல. நான் திரு கார்த்திகேயன் இருந்து இறுதி கருத்து. திரு கார்த்திகேயன், டிடிவி வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் என்ன ஆவாரு? இந்த ஓராண்டுக்குள் என்ன நிகழும் கூட்டணியில்? சுருக்கமா. ஓபிஎஸ் டிடிவி அவர்களை பொறுத்தவரை 2024 அந்த நடந்த தவறு 2021 கிடைத்த படிப்பினைகளின் அடிப்படையில் பாஜக வந்து அவர்களை வந்து கலட்டி விடாது. அவர்களை நிச்சயமாக என்டிஏவில் அகாமடேட் செய்து கொள்வார்கள். ஏன்னால் வந்து இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதலே வந்து இந்த கட்சி ஒன்றிணைவு என்ற புள்ளியில் வந்து அவர்களுக்கு ஒரு சில அஷூரன்சஸ் இதுவரை வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திரு டிடிவி தினகரன் அவர்களையோ இல்லை ஓபிஎஸ் அவர்களையோ என்டிஏவில் அகாமடேட் செய்து அவர்களை வந்து தொடரச் செய்வது அப்படின்றதுல பாஜக வந்து முனைப்பு காட்டும். அதை இவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இந்த கூட்டணி பேரமாகட்டும் இல்லை எண்ணிக்கையாகட்டும் இல்லை யாரு வந்து எங்கு கண்டெஸ்ட் செய்வது இது போன்ற விஷயங்களில் பெரும்பான்மையாக வந்து முடிவெடுக்கும் இடத்தில் இருக்க போவது வந்து பாஜக தான். பாஜக என்பதை வந்து இட்ஸ் டோட்டல். நீங்க வந்து பாஜகவை வந்து அப்ராப்ரியேட் செய்வதற்காக ஏடிஎம்கேவை வந்து கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதை வந்து அந்த மிஷனை வந்து ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி. அதனோட ஒரு பகுதி தான். நீங்கள் பாஜக வந்து சிவசேனாவுக்கு என்ன செய்தது, ஜேடியுக்கு என்ன செய்தது என்பதை மித்த இடங்களில் எல்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய நீட்சி தான் வந்து இந்த அதிமுகவை, அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து தங்களால் கால் ஊன்ற முடியவில்லை, இந்த இருதுருவ அரசியலை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு திராவிட கட்சியை வந்து எப்படியாவது வந்து அழித்தொழிக்கணும். அதற்கான ஒரு மிஷனில் தான் வந்து ஒரு நீண்டகால செயற்திட்டத்தில் தான் இறங்கியிருக்கு. கூட்டணி வைத்துத்தான் அந்த காரியத்தை மகாராஷ்டிராவில் அப்படித்தான் அவர்கள் பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறார்கள். சிவசேனாவை அழித்தொழித்து இப்பொழுது வந்து ஜேடியுவை அழித்தொழித்து வந்து பீகாரில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு திட்டத்தை தான் இங்கிலும் அமல்படுத்த வந்து முயற்சிக்கிறார்கள். அந்த எத்தனைப்பின் வந்து வெளிப்பாடு தான் வந்து இங்கிருந்து வந்து அதிமுக இப்பொழுது கூட்டணி என்பது மிரட்டி செய்வது இல்லது வந்து கூட்டணி ஆட்சி என்று இப்பொழுது பிரகடனப்படுத்துவது, இது எல்லாமே எப்படியாவது அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், மிரட்டி கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் பாஜக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் நான் பார்க்கிறேன். பொங்கலூர் மணியன் இறுதி கருத்து. பெருந்தலைவர் காமராஜருடைய எளிமை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனிவு, புரட்சி தலைவி அம்மானுடைய ஆளுமை, இவற்றின் மொத்த உருவமாக எடப்பாடியினுடைய சட்டசபை பேச்சுக்களை திமுக முழுமையாக ஒழுங்கு தயாராகலாம். எந்த பேச்சுகளுக்கு தயாராக இல்லை. அந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1000 ஸ்டாலின் வந்தாலும் கூட அவற்றை எதிர்கொண்டு 2026 மிக லாபகமாக அதிமுக வெல்லும். எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். வைகோ போன்ற பலருடைய விமர்சனத்தை திரும்பி பார்த்தாலே அந்த கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி தெரியுங்க. உண்மையில் சுயநலமான கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. அந்த கூட்டணியை அதிமுக தலைவர் எடப்பாடியார் மிக எளிதாக வென்று முதலமைச்சர் ஆவார். அதிமுகவை பல அணிகளாக உடைத்த பாஜக அந்த எல்லா அணிகளுக்கும் தலைமை வகிப்பதாக 84 சீட்டு வரைக்கும் கேட்க போறோம்ட்டு அண்ணாமலை இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவிற்கு இல்ல அண்ணாமலை வெளிப்படையா இல்ல, அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 84 தொகுதி வரைக்கும் பாஜக கேட்போம், பாஜக சார்ந்தவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லங்க, பாஜக என்கிற அதிமுக பரப்பாதீங்க, ஒன்றுமே நடக்காதுங்க. அதிமுக வெல்லும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஓகே, அதிமுக வெல்ல வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். பாஜகவிற்கு அதிமுகவை பழி கொடுத்து வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிரச்சனையை அதிமுக பாஜகவும் பேசி சால்வ் பண்ணிக்கும். இந்த கூட்டணி மெகா கூட்டணியா உருவாகிறது, அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இன்னும் சீக்கிரம் பண்ணிடுவாங்க. திமுக வீழ்த்துவதற்கான ஒரு மெகா கூட்டணி அமைவது யாராலையும் தடுக்க முடியாது.